அவர் மாதா அந்த மாதாவை வழிபடுகிற அவர் மாதாவை தெய்வமாக கொண்டு அந்த ஆசி கத்தோலிக்க கிறிஸ்தவர் அவர் அந்த வழிபாட்டு முறையிலே அவர் ரொம்ப தீவிர பக்தன் பாருங்க. அவருடைய காரண யூனிவர்சிட்டியில இன்ஜினியரா படிக்கிறாரு. இந்த சூழ்நிலை அவங்க அப்பாவுக்கு சுகமில்லை, என்ன ஆச்சு, படுக்க முடியா, எவ்வளோ பணம் சரி பார்க்கவே முடியல, எல்லா டாக்டரும் கை விட்டாங்க, வீட்டில் படுக்க வச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் கவனிங்க, ஒரு 2 ஊழியர்கள் கணவன் மனைவி வீட்டுக்கு வந்திருக்காங்க. எப்பவுமே யாருமே ஜோமனுக்கு வேலை செய்ய மாட்டேன், வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. சரி வந்துட்டாங்க, இப்போதைக்கு அப்பாவுக்கு முடியல, அதனால அவங்க ஜோமனிட்டு போட்டுமே விட்டுட்டாங்க. போய் என்ன பண்ணாங்களா, இந்த கணவன் மனைவி கண்ணீரோடு இணைந்து ஆண்டவரே இந்த தகவலுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பான்னு ஜெபம் பண்ணிட்டு போனாங்களாம். இவங்க ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரத்துல அப்பா எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. கரங்களை தட்டி கையை வைத்து அப்படி பாவத்தையே கிறிஸ்தவராக இருந்த அந்த மனிதன் கிறிஸ்து இல்லாத குடும்பமா இருந்தது. அந்த குடும்பத்துல யாரும் இல்லை, கிறிஸ்து இல்லை, ஏசப்பா இல்லை. ஆனா இந்த ஏசப்பாவை சுமந்துட்டு போன ஊழியக்காரர்கள் ஜெபித்த உடனே அந்த அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, அந்த குடும்பத்தில் மாற்றம் வந்தது. அவர்களும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற பாரம்பரியத்தை விட்டுவிட்டு பின்னால் இயேசுவின் பின்னாக ஓடி வர ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. எது கண்ணீரின் ஜெபம் அதை மாற்றுகிறது. இன்னைக்கு நீங்க எப்படி வருத்தமான ஜெபம் செய்கிறீங்களா? உங்க இருதயத்துல கண்ணீர் இருக்குதா? நீங்க ஜெபம் பண்ண ஒவ்வொரு வேளையும் உங்க இருதயம் நொறுங்கி ஜெபிக்கணும். வேதம் சொல்லுது, இருதயம் நொறுங்கி நீங்க கண்ணீர் வடிக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார்? அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நீ தேவ சமூகத்தில் அமர்ந்து கண்ணீர் விட்டு பாரு. அந்த கண்ணீரை தேவன் ஒரு நாள் அலட்சியம் பண்ணவே மாட்டார். பண்ணிட்டு போகட்டும், எப்போ மட்டும் பார்த்தானே அப்படின்னு நினைக்கவே மாட்டார். உடனே அதுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவருடைய தெய்வம், அன்புள்ள தெய்வம். அச்சடையாளங்களை தரித்துக் கொண்ட பவுலை போல நாம் அச்சடையாளங்களை தரித்துக் கொள்வதற்கு அன்பை தரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. இரக்கத்தை தரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. மனதுருக்கத்தை தரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. அவருடைய வல்லமை நாம் தரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது தெரியுமா? இயேசுவானவர் பரிசுத்த ஆவியிலும் வல்லமையிலும் நிறைந்தவரே ஊழியம் செய்தார். கரங்களை தட்டி நம்மை அப்படி மாற்றி அபிஷேகிப்பார். அப்படி நம்மை நடத்துவார். எல்லாருக்கும் அந்த விருப்பம் வருவதாக சொல்லி நாமத்தில். ஆமென், ஆமென். கடைசியாக வாசித்து நாம் முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:11 கவனித்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:23 அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். யாருங்க அதிகமாய் பிரயாசப்பட்டவன்? யார் தன்னை குறித்து பவுல் சொல்லுகிறார்? பவுல் ஏன் அப்படி சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக பாடுபட்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக. ஏன்னா நான் அதிகமாய் அன்பப்பட்டவன். என்ன பண்றீங்க? வேலை விட்டு எழுதுங்க. நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். சரி, அதிகமாய் அன்பப்பட்டவன். 2, 3 அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன். ஜெயில கடந்தாரு. கவனிங்க, என்ன பண்ணாங்க? எதுக்காக? இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணதுனால, இயேசுவை பத்தி சொன்னதுனால. அந்த காலத்திலேயே என்ன எது பண்ணிட்டு இருக்கு? அடிச்சிருக்காங்க, காவல்ல போட்டிருக்காங்க. அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். மரணம், உயிர் போற அளவுக்கு அடிபட்டிருக்காங்க. உயிர் போற அளவுக்கு என்ன பட்டிருக்கிறாரு? சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்து யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்ட இயேசு கிறிஸ்து ஒரு தடவை தான் அடிபட்டார். 39 அடிகள், அடிகள் அடிபட்டார் வாரினாலே. ஆனா இவர் எத்தனை தடவையா? 5 முறை. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்தேன். அப்ப அவர் சொல்லலாம் தானே, நான் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறேன், என் சரீரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளமாக நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம் தானே? ஆமென், அல்லேலூயா. பாருங்க,
ஒன்று குறைய 40 அடியால் 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிளாறுகளால் அடிபட்டேன். கவனிங்க, மிளாறுகளால் 3 தரம் அடிபட்டேன். ஒரு தரம் கல்லெறிஞ்சு உண்டேன். கல்லெறிஞ்சு ஒரு சாப்பிட்டும் போட்டாங்களாம். செத்து போயிட்டாங்க, கல்லெறிஞ்சு போட்டு போயிட்டாங்களாம். அடுத்து ஒரு எடுத்துட்டாங்க, எந்திரிச்சு அதே பட்டத்துல பிரசவம் பண்ணிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். 3 தரம் கப்பல் போகும்போது, பிரயாணம் ஊழியத்துக்காக கப்பல்ல போகும்போது அந்த கப்பல் நுழைந்து சாகும் தருவாயில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். தண்ணிக்குள்ள கப்பல்ல இருந்து அந்த கப்பல் நுழைந்து கீழே விழுந்து தண்ணிக்குள்ள விழுந்து கவனிங்க, தண்ணி கடல் தண்ணிக்குள்ள ஒரு இரவு முழுவதும் இருந்தாங்க. அநேக பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களாலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்பு தூக்கமே கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். பாருங்க, இவை முதலானவை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மனுஷன் அவர் கடைசியா சொல்றாரு, பாருங்க, நான் நிர்வாணமா இருந்தேன், துணி இல்லாம இருந்தேன். பிடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? துணியப்படா உறிச்சிருவாங்க. துணி இல்லாம இருந்தேன். அந்த அளவுக்கு இதெல்லாம் எதுக்காக நான் சகித்தேன்? எதுக்காக சகித்தேன்? இயேசுவின் அன்புக்காக, என்னை ரட்சித்த அன்புக்காக, என்னோடு பேசின அன்புக்காக, இயேசுவுக்காக இதெல்லாம் என்ன செய்றேன்? என் சரீரத்தில் அச்சடையாளமாக நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இவை முதலானவை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் இருக்கா? உங்க சபையை குறித்து உங்களுக்கு அக்கறை இருக்கா? தினமும் சபைக்கு ஜெபிக்கிறீங்களா? யாராவது நம்முடைய சபைக்காக தினந்தோறும் ஜெபிக்கிறேன்னு சொல்ற கை தப்புங்க. சபைக்காக தினமும் ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்கு ஜெபம் நிறையா தேவனோடு தயவு செய்து